தொடர்ந்து நம்ம ப்ராஃபட்ஸ் அண்ட் ப்ராஃபஸி வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமா அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நமக்கு எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுல முக்கியமானது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அப்படி தொடர்ந்து அதுல எரேமியா 23ல நான் படிச்சுட்டே வரேன். 1ஆம் வசனத்துல சொல்றாரு, என் மேய்ச்சலின் நாடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர சர்வன்ஸ் ஆஃப் காடே ஜனங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றாரு. அதுல 2வது வசனம், இஸ்ரவேலின் கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல், என் ஜனங்களை, என் பிள்ளைகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும்ன்றார். சிதறக்கூடாது, ஜனங்க சிதறி போயிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்றார் ஆண்டவரே. இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கையின் பொல்லாப்பு கேட்ட தண்டனை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் நாடுகளில் மீதியா இருப்பவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலகி பெருகும். ஒருவனும் கெட்டுப்போது பிதாவின் சித்தம் அல்ல. 100 ஆடுகளிலிருந்து ஒரு ஆடு தவறி போனாலும் அதை தேடி கண்டுபிடிப்பேன் மற்ற 99 ஆடுகளை காட்டிலும்ன்றார். அததான் இங்க சொல்றார், நம்ம கூட்டி சேர்க்கணும்ன்றார். ஆடுகள் சிதறக்கூடாதுன்றார். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன்றார். இப்ப யார் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களை நம்பிதான் இல்ல, எனக்கு ஏற்ற நானே ஊழியக்காரர்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்றாரு. இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஒரு ஆத்துமாவை குறிச்சு கர்த்தர் எவ்வளவு கரிசனையா இருக்கார் என்று சொல்றார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும பண்ணுவேன். அவர் ராஜாவை இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதி நடப்பிப்பார். ஆண்டவரே வந்து ஆளுகை செய்வார் என்றார். மனுஷர்களை நம்பிதான் நான் கிடையாது அப்படின்னு சொல்றார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே நீதியுள்ள தெய்வம்ன்றார். அதை நம்மள எதிர்பார்க்கிறார். இல்ல வரிசையா பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் முக்கியமானது மட்டும் சொல்றேன். 9வது வசனம் கள்ள தரிசனத்தை குறித்து, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து முக்கியமான சாப்டர் இந்த எரேமியா 23ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசி நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. பாருங்க, தீர்க்கதரிசிகள் நிமித்தம் நான் என் இருதயம் கலங்குதுன்ற. அது ஏன் வரிசையா சொல்றாரு? 11வது வசனத்துல தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாயக்காரர்கள்னா அவங்க வெளியே எப்படி தர்றாங்களோ அப்படி உள்ள இல்ல, உள்ள வேற மாதிரி இருக்காங்க, வெளியே அவங்க வேற மாதிரி இருக்காங்கன்றாரு. அது நல்லதா இல்லைன்றாரு. மாயக்காரன்னா அது உண்மை கிடையாது, வெளியே அவங்க காமிக்கிற உருவம் உண்மை கிடையாதுன்றாரு. என் ஆலயத்தில் அவர்களோட பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியா இருக்கும், துரத்துண்டு அதில் விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு முடிவு நல்லதா இருக்காதுன்றார். சமாரியாவில் தீர்க்க தரிசனங்களோ மதிகட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள் என்றார். விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க என்றாரு. எருசலேமின் தீர்க்க தரிசனம் திடுக்கிறதுக்கே காண்கிறேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாவின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடிகள் குமாரை போலும் இருக்கிறார்கள். பொல்லாத வழியில போறவன மனம் திரும்பும்படி நடக்கணும்ன்றார். அப்படி இல்லைன்றாரு. 15வது வசனம் பாத்தீங்கன்னா, அதனால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் கொடுத்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியும் குடிக்க பிச்சுக்கு தண்ணீர் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகள் மாயமானது தேசமெங்கும் பரம்பிட்டேன் என்று சொல்லுகிறார். அவங்களுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கும்ன்றார். அப்படிப்பட்ட அவருடைய தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை கசப்பா இருன்றாரு. அடுத்த வசனம், உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதீர்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். ஒரு தீர்க்க தரிசனம்ன்றது வீண் பெருமை கொள்ளும்படி அப்படி இருக்கக்கூடாதுன்றார். ஒருத்தர் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றோம்னா அவன் வீணாக பெருமை கொள்ளும்படி செய்யக்கூடாதுன்றார்.
கர்த்தருடைய வாக்கியல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனையிடத்தை சொல்லுகிறார். கர்த்தர் தரிசனம் கொடுத்தார்ல, இவங்களா ஒரு இமேஜின் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களை குறிச்சு இப்படி காமிச்சார் அப்படி காமிச்சார்ன்றது. 17வது வசனம், அவர்கள் என்னை அசட்டை பண்ணவர்களை நோக்கி, கர்த்தரை அசட்டை பண்ணவர்களை நோக்கி, ஆண்டவரை அசட்டை பண்றவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், எப்படி சொல்றாங்க பாருங்க, கர்த்தரை அசட்டை பண்றவங்களை இவங்க என்ன பண்ணணும், கண்டிச்சு உணர்த்தணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க சமாதானமா இருக்கும் உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்றார். தங்கள் இருதயத்தின் கடினத்தை நடக்கிற யாரை நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். பொல்லாப்பு செய்கிறவனுக்கு கண்டிச்சு உணர்த்தணும். அது இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு பொல்லாப்பு வராதுன்னு சொல்றாங்க. 21வது வசனம், அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார். நான் அவங்களை அனுப்பல, அவங்கள்ட்ட எதுவுமே நான் சொல்லலைன்ற. அவங்களா வராங்க, அவங்களா நான் சொன்னதா சொல்றாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றார். 25வது வசனம், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கேட்டேன்றார். நிறைய பேர் நான் எனக்கு சொப்பனம் காமிச்சாரு, எனக்கு உங்களை குறித்து சொப்பனம் காமிச்சாரு, இப்படி சொப்பனம் காமிச்சாருன்றதெல்லாம் பொய் சொப்பனம் அப்படின்ற. நான் கொடுக்கல சொப்பனம், அவங்க பொய்யாக ஒரு சொப்பனத்தை கண்டதா சொல்றாங்கன்றாரு. 26வது வசனம், எது வரைக்கும் இப்படி இருக்கும், பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ, இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை தீர்க்கதரிசனம் எழுதுகிறார்கள். அவங்க வஞ்சிக்கிறாங்க, தங்களுக்கு ஆதாயத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, உங்களைத்தானே காமிச்சாரு ஆண்டவர், என் ஊழியத்தை நீங்க தாங்குற மாதிரி காமிச்சாரு, எனக்கு இந்த காரியங்கள் நீங்க செய்து கொடுக்கறதா காமிச்சாருன்னு சொல்லி பொய்யா சொல்றது. 27வது வசனம், என் ஜனத்தின் பிதாக்கள் பாகால் நிமித்த நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்டேன்னு சொல்லி ஜனங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி சொல்லி கர்த்தரை பார்க்காதபடிக்கு அவங்களை ஆக்குறாங்கன்றாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட நடத்துற மாதிரி இருக்கணும் தீர்க்க தரிசனம்ன்றது, தங்களை பார்க்கிற மாதிரி பண்றாங்கன்றாரு. 28வது வசனத்தை சொல்றாரு பாருங்க, இது எப்படி இனங்காணணும்னு சொல்றாரு. இது கர்த்தர் பேசுறாரு, இது கர்த்தர் பேசலன்றது எப்படி கண்டுகொள்ளணும்னா, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாங்க. அப்படி சொப்பனம் பார்க்கிற சொப்பனத்தை சொல்லட்டும், என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாங்க. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பேசினா அது கோதுமை மணி போல இருக்கும், பதர் மாதிரி இருக்காது. இவங்க பொய்யாக இவங்க என்ன பண்றது, சொப்பனம் கண்டேன் எனக்கு காண்பிப்பு தரிசனத்தை காமிச்சாங்க பொய்யா சொல்றது ஒரு பதர் மாதிரி. நானா என்னுடைய வார்த்தை ஒரு கோதுமை மணி போல இருக்கும்ன்றாரு. அடுத்து 29வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையில் இருக்கும் சம்மட்டியை போலும் இருக்குதல் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வார்த்தை வந்தா அது அக்கினியமா இருக்கும், நம்ம இருதயத்துல பற்றி எரிகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அப்படி ஒரு வல்லமையாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். நம்ம ஆமோஸ் 3:7-8 பார்க்கிறோம், கர்த்தர் தன்னுடைய ரகசியத்தை, தான் செய்ய போகிற ரகசியத்தை தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம செய்ய மாட்டாரு. சிங்கம் கெர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான். கர்த்தர் பேசும்போது யாரால் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியும் இருக்குது. கர்த்தர் பேசுனாருன்னா நமக்கு அப்படி ஒரு அவர் மேல அவ்வளவு வாஞ்ச வரும். நமக்கு நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரா, இவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறாரான்னு ஆண்டவருடைய அன்பை நம்ம நோக்கி பார்க்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்பு எப்படி இருக்குன்னா அனலா இருக்கும். ஏன்னா அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் வாந்தி பண்ணிப்பட வேண்டியிருக்கிறார், அனலாக இருக்கும். 30வது வசனம், ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தை என் வார்த்தையை திருட்டுத்தனமா எடுக்கிற தீர்க்கதரிசி நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூட்டத்துல ஒரு தீர்க்கதரிசி உண்மையா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சில வசனங்களை வேதத்துல எடுத்து சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றதை பார்த்துட்டு கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லாமலே ஆண்டவர் சொன்னாரு அந்த இதை சொல்லுவாங்க. அது திருடுனது, இது திருடிட்டு வந்த தீர்க்க தரிசனம். அவங்க சொல்றது நல்லா இருக்கும், நல்ல வசனம் தானே சொல்றாங்கன்னு இருக்கும். ஆனா அது யாருக்கோ சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து நமக்கு சொல்லுவாங்க. அது நம்ம தெரியணும் நமக்கு. இது திருடுனதுன்றார். 31வது வசனம், இதோ தங்கள் நாவின் சொல்லிய வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தாங்களே சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா, இது ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றது, இது ஆண்டவர் சொன்னாரு, இப்படி சொன்னாருன்றது. ஆனா அவங்களுடையதுதான் அது, அவங்களா யோசித்து சொல்றது. திரும்ப 32 சொல்றாரு, இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமா சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு புரோஜனமா இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவங்க அனுப்பல, நான் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லல, நான் அவங்க அனுப்பவும் இல்லைன்ற. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாராவது நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் தான் அனுப்பிச்சிருக்கிறீரா? நம்ம பாக்குறோம், மோசையுடைய மாமனார் எத்திரோ ஒரு யோசனை சொல்றார். மோசை என்ன பண்றாருன்னா, லட்ச ஜனங்களையும் அவர் ஒரே ஆள் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறார். அவங்களுடைய பிரச்சனை சொன்னோடனே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் மாமனார், மோசையுடைய மாமனார் எத்தனை பாக்குறாரு, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடாது, ஒரு 500 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 50 பேர் ஒருத்தர், 10 பேருக்கு ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க, அவங்க எல்லாருடைய வழக்கையும் கேட்டு தீர்க்கட்டும், அவங்களால முடியாத காரியத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரட்டும், நீர் அதை கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. மோசே அதை கேட்கிறாரு, என்ன பண்ணிருப்பாரு? எத்தனை சொன்னதை மோசே கேட்கிறாரு. ஆனா என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரு, ஆண்டவரே இப்படி சொல்றாரு என் மாமனாரு, இது சரிதானான்னு கேட்டிருப்பாரு. அப்படி போல நம்ம யாரு சொன்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யோசுவா ஏமாத்திட்டானுங்க, பக்கத்து ஊருக்காரங்க, ரொம்ப ஊர்ல இருந்து வந்த மாதிரி பழைய செருப்பு, குளிச்சு போன மாவு, அதெல்லாம் கொண்டாந்து வச்சு என்ன பண்ணிட்டாங்க? யோசுவாவை ஏமாத்திட்டாங்க. யோசுவா என்ன பண்ணிருக்காங்க? ஆண்டவரே இவங்க வந்திருக்கிறாங்களே, இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தேன்றாங்க, செருப்பெல்லாம் பிச்சு போய் இருக்குது, அந்த துருத்தி எல்லாம் கிழிச்சு போய் இருக்குது, அவங்க வஸ்திரம் எல்லாம் கிழிச்சு போயிருக்கு, ரொம்ப தூரம் வந்ததுனாலன்றாங்க. இது உண்மைதானான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்காதனால என்ன பண்றாங்க? ஏமாத்திட்டாங்க யோசுவாவை. அப்படி போல நம்ம ஒவ்வொன்றையும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இது நீர் தான் பேசுகிறீரா, இல்ல இந்த மனுஷன் சுயமா பேசுகிறாரான்னு கேட்கணும். அதுதான் இதை சொல்றார். 33வது வசனம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தராலே சுமரும் பாரம் என்று இந்த ஜனமாவில் ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு ஆசாரியனாகவும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதை பாரம் என்று அவருடன் சொல்ல வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் பாரம் சுமத்த மாட்டார். கர்த்தர் சொல்றாருன்னு உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய சொல்றார், அந்த காரியத்தை செய்ய சொல்றார் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உங்களுக்கு பாரமா இருந்ததுன்னா அது நிச்சயமாக கர்த்தர்கிட்ட இருந்து வர காரியம் கிடையாது. சொல்றாரு பாருங்க 34, கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியால் ஆசனம் ஜனமாயிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷரையும் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொன்னான்னா அவனை நான் தண்டிப்பேன்றாரு. கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரையும் கேட்பீர்களாக. கர்த்தர் என்ன சொன்னார்னா நான் கேட்கணும். கர்த்தர் ஒரு நாள் நான் பார சுமத்த மாட்டேன்றாரு. 36வது வசனத்துல சொல்றாரு, கடைசியில பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். ஒரு ஜீவனை தருகிற வார்த்தை, ஒருத்தனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, அதை என்ன பண்றாங்க இவங்க? புரட்டுறாங்கன்றாரு. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எசேக்கியேல் பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவங்க இருதயத்தில் இருக்கிற காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆண்டவர் சொன்னார்னு சொல்லுவாங்க. அதை நம்ப கூடாது. 3வது வசனம், தாங்கள் ஒன்றும் தரிசியாது இருந்தோம் தங்களுடைய ஆவின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகள், ஐயோ இவங்களுக்குள்ள ஒண்ணு தோணும், அதை தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. இவங்களுக்குள்ள என்ன தோணுதோ அலங்குவாங்க, ஆண்டவர் சொன்னார்ன்றவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. 4வது வசனம் சொல்றாரு, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், தந்திரமா இருப்பாங்கன்றாரு. அதான் நரினா தந்திரம்ன்றது. 5வது வசனம், நீங்கள் கர்த்தருடைய நாளில் யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்துக்காக சுவரை அடைத்ததும் இல்லை, நமக்காக மன்றாடி ஜெபிக்கிறவனாக இருக்கணும்ன்றார். ஒரு ப்ராஃபட்னா ஜனங்களுக்காக ஆண்டுட்ட மன்றாடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 6வது வசனம், கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்ற நம்பிக்கையை தாங்க நினைக்கிறத சாதிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அபத்தத்தைனா தப்பான காரியத்தை சொல்றது, பொய்க்குறி, அதாவது லை டிவினேஷன்றது, பொய் சொல்றது. ஆண்டவர் சொன்னார்ன்னு, ஏன்னா அவங்க காரியம் நடக்கணும், அவங்க அதை செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்க செல்ஃபிஷ் பீப்புள், சுயநலமான ஆட்கள்.
7வதுலயும் சொல்றாரு, 7வது வசனத்துல அபத்தமான தரிசனை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறார் அல்லவான்றாரு. அடுத்ததும் சொல்றாரு, அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறார்கள்ன்றாரு. அடுத்ததுலயும் சொல்றாரு 9லயும் அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள்ன்றாரு. 10வது வசனத்துல சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். அதாவது உங்களுக்கு சமாதானமா இருப்பீங்க என்றது. அவங்க குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டம் இருக்கும், பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கஷ்டத்துல இருப்பாங்க. அதுல இருந்து அவங்க வியாதினால போராடி இருப்பாங்க, கடன் பிரச்சனையில போராடி இருப்பாங்க, இல்ல வேற ஏதோ நெருக்கடியில இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சமாதானமா இருப்பீங்கன்றது. இது எப்படின்னா ஒரு மண் சுவரு அதுக்கு மேல ஒரு வெள்ளையடிக்கிற மாதிரி, மழை பெஞ்சா அதுதான் கரைஞ்சு போயிடும். சாலிடா வைக்கணும், அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா கட்டப்படணும். கண்மலையாகிய இயேசுவாகிய வார்த்தையின் மீது ஜனங்கள் கட்டப்படணும். அவன் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் வசனத்தை படிங்க, வசனத்தின் படி வாழுங்க, அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும். சாரமில்லாத சாந்தி பூசலை நோக்கி அது இடிந்து விடும் என்று சொல்லுன்றார். வெள்ளமாக பெறுகிற மழை பெய்யும், மகா கல்மழையே நீ சொருவாய், கொடிய புசல் காட்டுறதை பழக்கம். கஷ்டம் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. 16வது வசனத்தை அதே சொல்றாரு, எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமல் போவார்கள். அந்த குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை மேன்மையாக பார்க்கிறார்ன்றது. நம்மளை வீண் பெருமை கொள்ளும்படி வைத்து தங்கள் காரியத்தை சாதிக்கிறவங்க. 17வது வசனம், மனுபுத்திரனே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகள் எதிராக உன் முகத்தை திருக்கின்றார். திரும்ப சொல்றார், தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை இவங்க என்ன பண்றது, தீர்க்க தரிசனமாக சொல்றது, கர்த்தர் சொன்னார்ன்றது. அதனால நம்ம கவனமாக இருக்கணும். இந்த எசேக்கியேல் 13 எரேமியா 23 அதிகாரத்தையே நீங்க கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொள்ளணும்.